மேஷம் ராசி இது ஒரு நெருப்பு ராசியாக பார்க்கப்படுது. இந்த மேஷ ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான். அதனால தான் நீங்கள் பாருங்கள், எல்லா விஷயத்துலையுமே தைரியமாகவும் ஆர்வமாகவும் செயல்படுவீங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை கண்டு அஞ்ச மாட்டீங்க. அந்த பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக மேஷராசி அன்பர்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த மாதம் உங்களுடைய உத்தியோகமும் சரி, தொழில், கல்வி, எந்த விஷயத்தில் லாபம் அதிகரிக்கும், பணவரவு எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம், உங்கள் ஆரோக்கியம், நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பயணம் எப்படி அமையும், இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின தெளிவான விளக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேஷராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்படியே நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷராசி அன்பர்கள் நீங்கள் செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம். உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரிங்க, அது எல்லாமே உங்களை விட்டு போகணும். நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கணும். நிறைய பேர்த்துக்கு உதவி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் நிறைய பின்னடைவு கண்டிருப்பீங்க. அதுவும் பாருங்கள், இந்த மேசராசியில் இருக்கக்கூடியங்க குடும்பத்தில் பையனோ பொண்ணோ இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையுமே நீங்கள் தாங்க பார்த்துப்பீங்க. அதே போல் அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே செய்வீங்க. ஆனால் திருப்பி அவங்க உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க. இப்படி பெரும்பாலான மேசராசி அன்பர்கள் அவங்களோட வாழ்க்கையில் பல இன்னல்களையும் கஷ்டத்தையும் சந்திச்சிருப்பாங்க. ஆனால் அதை பெருசாக கஷ்டமாக எடுத்துக்க மாட்டீங்க. எல்லாமே நம்மளுது அப்படிங்கிற ஒரு நினைப்போடு வாழக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு? உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்கள பிடிக்காது. ஆனாலும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்களாக இருந்தால் அந்த துரோகத்தை கூட தாங்கி கொள்ளக்கூடிய தன்மை மேஷராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சீங்கன்னா மன தைரியம் அதிகரிக்கும். எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் நீங்கள் அடைய முடியும். முருகன் உங்களுக்கு பரிபூரணமான ஒரு அருளையும் கொடுப்பார். ஏன்னா செவ்வாய் உங்கள் அதிபதி, செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு இருக்குது. அதனால தான் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆழ் மனதில் ஒரு பிரார்த்தனையை மனசார வேண்டிக்கிட்டு கூட அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லுங்கள். கட்டாயம் அந்த அறுபடை முருகனின் அருளால் மேசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் நினச்சபடி நல்லதாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயம் தடையும் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் வருவதற்கு உங்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் எளித முறையில் தெரிஞ்சுக்கணும், நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை சொன்னாலே போதும். வந்த பிரச்சனை, வரக்கூடிய பிரச்சனை, தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித தீர்வுமே நீங்கள் எளிய முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. மேசராசிக்காரங்க பொதுவாகவே தைரியசாலிகளாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளும் சுபாவம் கொண்டவங்க. நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்கிறதுல அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க. எல்லோரையும் சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுவீங்க. மனசில் வச்சுக்கிறது பிடிக்காது. ரொம்பவுமே நேர்மையானவங்களாக 12 ராசிகளையுமே இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் உங்களை சொல்லலாம். அதாவது மேஷராசி அன்பர்கள் நீங்கள் தான். எப்பயுமே பாருங்கள், நீங்கள் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. மற்றவங்க செய்ய முடியல அப்படின்னு விட்டுட்டு போன வேலையை கூட ரொம்பவுமே திறமையாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. சவால்களை கண்டு அஞ்ச மாட்டீங்க, தைரியமாக எதிர்கொள்ளுவீங்க. நீங்கள் நெருப்பு ராசிங்கிறதுனால உங்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக ஆர்வத்தோடு செயல்படுத்துவீங்க. மேஷம் ராசி ஒரு ஆண் ராசியாக கருதப்படுது.
காதல் விஷயத்தில் நீங்கள் பழைய காலத்து முறைப்படி தான் பழகுவீங்க. அதாவது பெண்களை மதித்து நடந்து கொள்ளக்கூடியவங்களா மேஷராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் இருக்கீங்க. பழமையான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நீங்களே உங்களோட வீட்டில் பாருங்கள், நிறைய பழமையான விஷயங்களை பாதுகாத்து வச்சுருப்பீங்க. வீட்டில் இருக்கவங்க இதெல்லாம் வேண்டான்னு சொன்னால் கூட அது பொக்கிஷம் போல் பழைய நினைவுகளில் அதை பார்க்கும்போதுலாம் வரும் அப்படின்னு பழைய பொருட்களை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் தொழில், உத்தியோகம், கல்வி, குடும்பம், பண வரவு, ஆரோக்கியம், பயணம், பரிகாரம் குறித்து நாம் இப்போ தெளிவாக பார்க்கலாம். அந்த வகையில் வந்துட்டு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் உங்களுக்கு மாத தொடக்கத்தில் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. கருத்து வேறுபாடுகள் இது வரைக்கும் இருந்தால் கூட இனி வரக்கூடிய காலத்தில் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையும். சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தவங்க கூட இப்போ அவங்களாம் வந்து பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. குடும்பத்துக்கு இது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். சுப நிகழ்ச்சி கைகூடி வரும். உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருமே உங்களோட ஒன்று சேர்ந்து சந்தோஷமான நேரத்தை செலவு பண்ண போகிறீங்க. ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் அமையும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆசைப்பட்ட பொருள் எல்லாமே இனி ஒவ்வொன்றா வாங்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட வெளியூடு செல்லக்கூடிய, அதாவது சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கூட வரும். மேல் படிப்புக்காக உங்களோட குழந்தைங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பீங்க. அலுவலக பொறுப்பை சிறப்பாக செய்வீங்க. வேலையில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய இது வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுமே கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மாத மத்திய பகுதியில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக உங்களோட வேலையை நீங்கள் செய்யணும். யாரை நம்பியும் எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்காதீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். மறைமுக எதிர்ப்பு மறைஞ்சே போகும். தொழிலில் மூலதனம் அதிகரிக்கும். கணக்கு வழக்குகளில் ரொம்பவுமே கவனமாக கையாளணும். மாத கடைசியில் கையிருப்பு அதிகரித்து காணப்படும். குடும்பத்தை கட்டி காக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான மாதம். எப்படின்னா பொன்பொருள் வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்கு. புதிய ஆடை ஆபரணம் சேரும். ஆனாலும் செலவு விஷயத்தில் கவனமாக இருந்தால் இன்னுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தால் உங்களோட பணியின் காரணமாக மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகை இப்பொழுது கிடைக்கும். ஊதிய உயர்வு ஏற்படும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தா 9, 7, 6. உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு நினச்சா செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதும், தினமுமே கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் நல்லது. நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களோட மொபைல் ஃபோன்லேயோ டிவிலையோ கூட நீங்கள் இந்த கந்தசஷ்டி கவசத்தை போட்டுவிட்டு கொஞ்சம் மனமாற முருகப்பெருமான பிரார்த்தனை செய்யுங்க. அன்றைய தினம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்லது நடக்கும். நன்மை உங்களை வந்து சேரும். இப்போது மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இனமரண பலன்கள் உண்டாகி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு நேர்மையோடு செய்வீங்க. உங்களுக்கு இந்த மாதம் பூர்வ புண்ணிய அதிபதி சூரியன் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறாரு. 5ஆம் இடத்துல கேதுவால் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். முன்னேற்றம் ஏற்படும். முன்னோர்களின் ஆசை கிடைக்கும். ரொம்ப நாள் ஆசை இப்பொழுது பூர்த்தியாகும். பிள்ளைகள் வழியில் பெருமை உண்டாகும். சிலருக்கு சொத்து சேர்க்கை வரும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உடல் நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி குறையும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த வழக்கும் சாதகமாக மாறும். எதிரிகள் உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசும் நிலை வரும். வெளி வட்டாரத்தில் உங்களோட சிறப்பான செயல்களால் செல்வாக்கு உயரும். கனவுகள் நனவாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு தேடி வரும். பெரியவங்களோட ஆதரவும் சரி, உங்களோட துணையும் சரி, நீங்கள் எடுக்கும் வேலைகளை வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும். புது வீட்டுக்கு ஒரு சிலர் குடி போவீங்க. இது வரைக்கும் மன வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நீங்கிடும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தனித்துவமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒவ்வொரு முன்னேற்றமும் இந்த மாதம் ஏற்படும். செல்வாக்கு உயரும். திறமை வெளிப்படும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே முடிவிற்கு வந்துடும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக மாறும். ராசிநாதன் மாதம் முழுவதும் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால நீங்கள் நினச்ச வேலைகளை எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுக்க முடியும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. எதிர்ப்புகள் விலகும். கடன் தொல்லை தீரும். வருமானம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை தீரும்.
தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வரும். விவசாயம் முன்னேற்றத்தை கொடுக்கும். மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் இந்த மாதம் உங்களை வந்து சேரும். முருகப்பெருமானின் பரிபூரணமான ஒரு அருளும் கிடைச்சி மேஷராசி அன்பர்கள் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு முருகப்பெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன மேஷராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.